அந்த மதவெறி அரசியல் இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், நாட்டில் எந்த பிரச்சனைகளை பற்றியும் யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. மதவெறியை மட்டும் தூண்டிக் கொண்டிருந்தாலே போதும், தேர்தல்களில் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கலாம் என்கிற ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அதுதான் ரொம்ப மோசமான காலகட்டம். காந்தியடிகளை காப்பாற்றியது யார் தெரியுமா? காந்தியடிகள் கொலையிலிருந்து காப்பாற்றிய ஒரு ஆளை நான் சொல்றேன். அவர் முஸ்லீம். 1917 பீகார்ல சம்பரான் மாவட்டத்துக்கு காந்தியடிகள் இந்த இண்டிகோ விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு தலைமை ஏற்க போகிறார். அந்த விவசாயிகள் பெருங்குடிகளாக இருக்கிறார்கள். ஆனால் வெள்ளைக்கார பண்ணை முதலாளிகள் அந்த விவசாயிகளை ஏமாற்றி அவர்கள் வாழ்வை பூரா சுரண்டுகிறார்கள். அந்த விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் செய்ய போகிற மகாத்மா அங்கே போய் தங்கின உடனே அந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கிலே திரளுகிறார்கள். இதை பார்த்து வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு அச்சம் வருகிறது. வெள்ளைக்கார முதலாளிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், காந்தி எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுல இர்வின் ஒரு ஆள், அந்த இர்வின்ங்கிற அந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, காந்தியடிகளை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். காந்தியடிகளை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கின்ற போது அவர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன் வேலைக்காரன் சொல்லி, அந்த வேலைக்காரருடைய பேர் பட்டாக் மியா கான். பட்டாக் மியா கான் அந்த வேலைக்காரர் பேரு. அந்த இர்வின்ட்ட இருக்கிற பட்லர், சமையல்காரர். காந்தியடிகளுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துருன்னு சொல்றார். காந்தியடிகள் இந்த இர்வினுடைய அழைப்பை ஏற்று அவர் வீட்டுக்கு போறார். சாப்பிட உட்கார்ந்துறார். கூட பாபு ராஜேந்திர பிரசாத் 2 பேரும் போறாங்க. அந்த 2 பேரும் போன உடனே அந்த பட்டாக் மியா கான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, காந்தியடிகள் வந்த உடனே அவன் காலில் விழுந்து, ஐயா உங்கள் பாலில் இந்த பாவி விஷம் கலந்திருக்கிறான் என்று சொல்லி காந்தியடிகளை காப்பாற்றுகிறார். நமக்கு கோட்சேதான் தெரியும், பட்டாக் மியா கானை யாருக்கும் தெரியாது. பொதுவாக மனித உறவுகளை பற்றி பேசுகின்ற போது நாம் எல்லோருக்கும் நம்முடைய தந்தை பெயர் தெரியும். தந்தையை பெற்றவருடைய பெயரும் சிலருக்கு தெரியும். தந்தையை பெற்றவருடைய பெற்றவருடைய பெற்றவர் அவருடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்னு நீங்க இப்ப கைதுக்கு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. உங்க தாத்தாவுடைய தாத்தா யாரு? இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா யாருன்னு? ஒரு 100-200 பேர் இருக்க இடத்துல 2 பேர் தான், 1% தான் சொல்ல முடியும். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்திலே நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்களையே நினைவிலே கொள்ள முடியாத ஒரு சமூகம். 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு மரணம், ஒரு படுகொலை, அதனுடைய காரணம், அதனுடைய விளைவுகள், அந்த கொலையை செய்தது யார், கொலையை செய்ததற்கான என்ன மோட்டிவ், அதான் நம்முடைய குற்றவியல் வழக்கில் வாட் இஸ் த மோட்டிவ் ஃபார் த கிரைம் என்று கேட்பார். கொலை செய்வதற்கான நோக்கம் என்ன? காந்தியை கொன்றதற்கு என்ன காரணம்? காந்தி என்ன, அவர் என்ன கள்ளநோட்டு பெருவழியா? காந்தி என்ன கள்ளக்கடத்தல்காரரா? காந்தி யாருடைய சொத்தையாவது அபகரித்துக் கொண்டாரா? காந்தி தேச விரோத செயல்களிலே ஈடுபட்டாரா? எதற்காக காந்தியை கொண்டார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் ஒரு நாளைக்கு 15,000 கிலோமீட்டர் தூரத்தை காலாலே நடந்தவர். இந்த நாட்டில 75,000 கிலோமீட்டர் தூரத்தை தன் காலால் நடந்திருக்கிறார். சுதந்திர போராட்ட காலத்திலே ஒரு நாளைக்கு அவர் எழுதிய வார்த்தைகள் 700. 3வது வகுப்பு ரயில் பெட்டியிலே அவர் பயணம் செய்த மொத்த தூரம் 3 லட்சம் கிலோமீட்டர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பாடியதை போல மதுரை மாநகருக்கு வந்தவர் வயல்வெளியிலே மேல் துண்டு இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றவனை பார்த்தவுடனே வாழ்க்கை முழுவதும் மேல் துண்டு போட மாட்டேன் என்று சொல்லி விரதம் எடுத்து அதை போலவே இறுதி வரை மேல் துண்டு இல்லாமலே வாழ்ந்தவர். நான் தென்காசியிலிருந்து வர்றேன். தென்காசி பக்கத்தில் குற்றாலம் இருக்கிறது. காந்தியடிகள் நாட்டிலே எங்கெல்லாம் போயிருக்கிறார் என்று பார்த்தா குற்றாலம் அருவிக்கு கூட வந்திருக்கிறார். இங்க கூட ஓவிய கண்காட்சியிலே பார்க்கின்ற போது ஒரு நண்பர் சொன்னார், எந்த ஊர்னா மேலகரம்னு சொன்னார். எனக்கு தென்காசியிலிருந்து மேலகரம் வழியாக நடந்து போகிறார் காந்தி. மேலகரத்திலே தேவேந்திர குல வேளாளர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி, அது அன்னைக்கு ஹரிஜன குடியிருப்பு என்று பெயர். அன்றைக்கு அங்கே அந்த பெருங்குடி மக்கள் அவரை வரவேற்பதற்கு காத்திருக்கிறார்கள். அங்கே குமாரவேல் என்று ஒரு பெரியவர், அந்த குமாரவேல் என்ற பெரியவரை பார்த்த உடனே காந்தியடிகள் அவர் நல்ல ஆளு, நான் அவரை நேராக பார்த்திருக்கிறேன். அந்த குமாரவேலை நான் பார்த்திருக்கிறேன். 6 அடி உயரம் இருப்பார் அவர். அவரை பார்த்த உடனே காந்தி கூப்பிட்டு அவர் தோளில் கையை போட்டுக் கொள்கிறார். அவரிடம் பேசிக்கொண்டே போகிறார். நடுவில் ஒருத்தர் மொழிபெயர்த்து சொல்லிக் கொண்டே போகிறார். அருவி வரைக்கும் போயாச்சு, குற்றாலம் அருவி வரைக்கும் போயாச்சு. அருவிக்கு போன உடனே காந்தி குளிக்கணும். குமாரவேலை கூப்பிடுகிறார். குமாரவேல் சொல்லுகிறார்,
அவர் சொல்ற அந்த வார்த்தை எனக்கு குமாரவேல் சொன்னார். எனக்கு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். எஜமான். அந்த காலத்துல படித்தவர்கள், பெரியவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், செல்வாக்கு மிக்கவர்களை சமூகத்தில் உள்ள அடித்தட்டு மக்கள் வந்து அப்படித்தான் எஜமான் நான் அங்க குளிக்க கூடாதுங்க. ஏன்? எனக்கு அங்க குளிக்க அனுமதி இல்லை. நான் குளிச்சா அருவி தீட்டு போட்டுரும். உடனே காந்தியடிகள் என்ன செய்கிறார்? நீ குளிக்காத அருவியிலே நானும் குளிக்க மாட்டேன் என்று திரும்புவது. இதற்காக நீங்கள் கொலை செய்தீர்களா? நீங்க வந்து இந்த நாட்டில் உங்களுடைய அந்த தத்துவத்தை பற்றி ரொம்ப விளக்கமா பேசினார் ராமகிருஷ்ணன், நம்முடைய அருமை நண்பர் ஜிஆர் அவர்கள். அந்த மதவெறி அரசியல், அந்த மதவெறி அரசியல் இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், நாட்டில் எந்த பிரச்சனைகளை பற்றியும் யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. மதவெறியை மட்டும் தூண்டி கொண்டிருந்தாலே போதும், தேர்தல்களில் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கலாம் என்கிற ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அதுதான் ரொம்ப மோசமான காலகட்டம். நேற்று சி ஓட்டர் சர்வேன்னு ஒன்று வந்திருக்கு. அகில இந்திய அளவில் மக்கள் த மூட் ஆஃப் த நேஷன் என்று அதை ஆங்கிலத்திலே சொல்லி அந்த சி ஓட்டர் என்கிற நிறுவனம் வந்து அதை வெளியிடுகிறது. அந்த சி ஓட்டர் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற தகவல் எப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு தேர்தல் நடந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 320 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க. பிரதமர் மோடியினுடைய செயல்பாடு எப்படி அப்படின்னா 54 விழுக்காடு மக்கள் அதை பாராட்டி ஏற்றுக்கொள்கிறார்கள். எதற்கு பிறகு இந்த நாட்டில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக நடந்திருக்கின்ற பல்வேறு செயல்பாடுகளை எல்லோரும் டிமானிட்டைசேஷன்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை வந்து நம்முடைய முன்னாள் பிரதமர் மறைந்து போன மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய அருமையான வார்த்தைகளிலே சொன்னார்கள், an organized loot, a legalized blunder சொன்னார். ஏன் இன்னும் நமக்கு தெரியுமா இன்னும் எவ்வளவு ரூபாய் திரும்ப வந்திருக்குன்னு இன்னைய வரைக்கும் கணக்கு வரல. இன்றைய தேதி வரை அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் எவ்வளவு பணம் மீண்டும் வங்கிக்கு வந்தது அந்த கணக்கை சரி செய்து அதற்கு பதிலாக வெளியே வழங்கப்பட்ட நோட்டுகளுடைய எண்ணிக்கையும் சரிதான் என்று இதுவரை யாராலையும் சான்றிதழ் அளக்கப்படல. கடைசி 3 நாளைக்கு முன்னாலே அதை நிறுத்திட்டாங்க. நான் நினைவூட்டுவதற்காக நான் சொல்றேன், நம்ம எதையெல்லாம் மறந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய இன்னைக்கு வந்து ஊழல் இல்லாத அரசாங்கம் என்று மோடி தன்னைத்தானே பாராட்டிக் கொள்கிறார். என்ன நடந்தது? எத்தனை லட்சம் கோடி வந்ததுன்னு தெரியல. ஆனா மொத்தமா 18 லட்சம் கோடி வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. 18 லட்சம் கோடிக்கு உள்ள பணத்தை வெளியே எடுத்தாகி விட்டது. வந்த பணம் எவ்வளவு என்று கணக்கு போட்டு சான்றிதழ் சொல்ல வேண்டாமா? ஒரு 15 லட்சம் தான் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் கோடி எங்கே? ஒவ்வொன்றாக கோவிட் வந்தது. கோவிட் வந்த உடனே என்ன பண்ணீங்க? பிரதமருக்குன்னு நிதி சேர்த்தீங்க. பிரதமர் பேராலே நிதி சேர்த்தீங்க. அந்த நிதியை வந்து நீங்க வந்து கணக்கு கொடுத்தீங்களா? இந்திய கணக்கு தணிக்கையாளருடைய தணிக்கைக்கு அதை கொடுத்தீர்களா? இல்ல. இதுவரைக்கும் கணக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்ல. பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். ஒரு அரசியல் கட்சி நேற்றைய தினம் தன்னுடைய கணக்கு வழக்கு செலவுகளை வந்து வெளியிட்டிருக்கிறது. அதனுடைய பிக்சட் டெபாசிட் மட்டும் 13,000 கோடி ரூபாய் இருப்பு நிதி. 13,000 கோடி ரூபாய் ஒரு அரசியல் கட்சி வந்து கணக்கில் வைத்திருக்கிறது என்று சொன்னால், கணக்கில் இல்லாமல் இருப்பதை பற்றி நான் பேச தயாரா இல்லை. இந்த பணம் யார் கொடுத்தது? நீதிமன்றத்தை பற்றி பேசினார். நீதிமன்றம் வந்து எலக்ட்ரல் பாண்ட், தேர்தல் பாண்டில் வசூல் பண்ணது தப்பு, அது பெரிய முறைகேடு அப்படின்னு தீர்ப்பளிச்ச நீதிமன்றம் அதன் மூலம் வந்த பணத்தை கட்டுன்னு சொல்லணும்ல. இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா? என் அருமை நண்பர்களே, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை முழுமையாக தோற்று போச்சு. நம்மை சுற்றி இருக்கின்ற எந்த நாட்டிலும் நம்முடைய நண்பர்கள் இல்லை. இன்னைக்கு வந்து இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், பாகிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்கள், நேபாளை எடுத்துக்கொள்ளுங்கள், மியான்மரை எடுத்துக்கொள்ளுங்கள், பங்களாதேஷை எடுத்துக்கொள்ளுங்கள், மால்தீவ்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே இந்தியாவுடைய நேச நாடுகள் 2014 வரை. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னா, இவ்வளவு பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக சீரழிந்த பிறகும் கூட இந்த நாட்டிலே 54 விழுக்காடு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற முடியும் என்கிற நிலை மக்கள் மத்தியிலே இருந்தால் அதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் காந்தியினுடைய கொலை வந்து நமக்கு நினைவூட்டணும். அமெரிக்க டாலர் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, அதிகமாக அந்நிய செலவாணியை ஈட்டி தருகின்ற மாவட்டம் இந்த மாவட்டம், இது திருப்பூர்லாம். $92 வந்து நீங்க நாளைக்கு வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்களை இறக்குமதி செய்கின்ற போது எவ்வளவு பெரிய தொகையை நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். யாராவது அதை பற்றி பேசுகிறோமா? டாலர் ஏறுகிறது, 92 ரூபாய்க்கு போய்விட்டது. சமையல் கேஸ்ல இருந்து பெட்ரோல், டீசல், நமக்கு வர வேண்டிய அத்தனை வெளிநாட்டிலையும் நேற்று ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகிறார்கள்.
யூரோப்போட பத்திரிகை ஒப்பந்தம் போட்டுட்டோம், நாளைக்கே வந்து இந்தியா வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடும் சொல்லி ஒரு புள்ளி வரம் சொல்லுகிறது நண்பர்களே. அது 2 வரியில வந்திருக்கு பத்திரிகையில. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிலே ஐரோப்பிய நாடுகளுடைய ஏற்றுமதி வந்து 200 மடங்கு இறக்குமதி அதிகரிக்கும் சொல்றாங்க. ஐரோப்பிய நாடுகளுடைய இறக்குமதி இன்னும் 2 ஆண்டுகளிலே 200 மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்லுகிறான். அங்கிருந்து சாக்லேட் வரும், அங்கிருந்து பிஸ்கட் வரும், அங்கிருந்து கேக் வரும். உன் சரக்கு யார் வாங்குவா? ஆனா யாரும் அதை பற்றி பேச மாட்டோம். நம்ம இன்னைக்கு பேசுறத வந்து என்ன பேச போறோம்? இன்னைக்கு வந்து உலகத்திலே மிக உயரமான அனுமார் சிலை, உலகத்திலே வந்து இந்த கோயில்களுக்குள் இவர்களெல்லாம் வரக்கூடாது. காந்தியடிகள் வந்து அவர் சொன்ன இந்து மதம் என்பது வேறு, அதை நல்லா சொன்னாரு. ராம், அவரும் ராம் தான் சொன்னாரு, கோட்சையும் ராம் தான் சொல்றாரு. ஆனா காந்தியடிகளுடைய ராமருக்கும் கோட்சையுடைய ராமருக்கும் உள்ள அந்த வித்தியாசம் இருக்கிறது அல்லவா, அதுதான் காந்தியடிகள் கொலை உண்டதற்கான காரணம். அவங்க அந்த ராமரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தியடிகள் கொண்டாடுகின்ற ராமரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தியடிகளுடைய ராமர் யார் என்று சொன்னால், ஏழை வேடனுக்கு அம்பி நின்ற அம்பி நாம் 4வரோடு 5வரானோம் என்று சொல்லி அந்த வேடனை கூட தன் உடன்பரப்பாக ஏற்றுக்கொண்ட ராமன் தான் காந்தியடிகள் கண்ட ராமன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு அந்த 4 புனிதமான சிவாலய தலங்களுக்குள் நீங்க யாரும் வரக்கூடாதுங்கிறீங்க. உலகத்திலே நண்பர்களே, ஆலயங்களுக்குள் வரக்கூடாது என்கிற பிரச்சாரத்தை ஒரு மதவெறி அரசியலாக மாற்றி அதை முன்னெடுக்கின்ற தத்துவத்தை மக்களை கொண்டாட செல்கின்ற மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியலை எதிர்த்து போராடுவதுதான் முதல்ல. எந்த ஆலயமும், அது தேவாலயமாக இருந்தாலும் சரி, குருத்துவாராக்களாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, இந்து ஆலயங்களாக இருந்தாலும் சரி, இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன். வான்னு தான் கூப்பிடணும். தாய்மானவர் பாடுகிறார், அண்டகார சிவம் கொட்டி கிடக்கிறது என்கிறார். தாய்மானவர் பாடுறார், அண்டகார சிவம் கொட்டி கிடக்கிறது, காகத்தை பாரடா, அது தன் உறவினர்களை எல்லாம் அழைத்து உண்கிறதே, என் சிவன் கொட்டி கிடக்கிறது ஏகமாய், உலகத்தோரே ஜெகத்தீரே வந்து பருகுங்கள் என்று சொல்லுகிறார். சிவனுடைய அருளை, அன்பை, அதுதான் மதம், அதுதான் ஆன்மீகம். ஆனா இன்னைக்கு வந்து மதவெறி அரசியல், இன்னைக்கு வந்து இஸ்லாமிய வெறுப்பு என்பதுதான், அல்லது சிறுபான்மை மதங்கள் அவர்கள் மீது உள்ள வெறுப்பு மட்டும்தான் வாக்குச்சீட்டுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரே யுக்தியாக மாறி போயிருக்கிறது இந்த நாட்டிலே 80 விழுக்காட்டு மக்கள். அதை ஏன் என்று கேட்பதற்கான காலம் வருவரை இந்த நாட்டில் இனிமேல் ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி இருக்குமா என்கிற கேள்வியை தான் ஜிஆர் எழுப்பினார். காந்தியடிகளை கொண்டது கோட்சே. காந்தியடிகளை காப்பாற்றியது யார் தெரியுமா? காந்தியடிகள் கொலையிலிருந்து காப்பாற்றிய ஒரு ஆளை நான் சொல்றேன். அவர் ஒரு முஸ்லீம். 1917 பீகார்ல சம்பரான் மாவட்டத்துக்கு காந்தியடிகள் வந்து இந்த இண்டிகோ விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு தலைமை ஏற்க போகிறார். அந்த விவசாயிகள் பெருங்குடிகளாக இருக்கிறார்கள். ஆனால் வெள்ளைக்கார பண்ணை முதலாளிகள் அந்த விவசாயிகளை ஏமாற்றி அவர்கள் வாழ்வை பூரா சுரண்டுகிறார்கள். அந்த விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் செய்ய போகிற மகாத்மா அங்கே போய் தங்கின உடனே அந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கிலே திரளுகிறார்கள். இதை பார்த்து வெள்ளைக்கார முதலாளிகளுக்கு அச்சம் வருகிறது. வெள்ளைக்கார முதலாளிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், காந்தி எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுல இர்வின் ஒரு ஆள், அந்த இர்வின்ங்கிற அந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, காந்தியடிகளை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். காந்தியடிகளை வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கின்ற போது அவர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன் வேலைக்காரன் சொல்லி, அந்த வேலைக்காரருடைய பேரு பட்டாக் மியா கான். பட்டாக் மியா கான் அந்த வேலைக்காரர் பேரு. அந்த இர்வின்ட்ட இருக்கிற பட்லர், சமையல்காரர். காந்தியடிகளுக்கு வந்து பால்ல வந்து விஷத்தை கலந்து கொடுத்துருன்னு சொல்றார். காந்தியடிகள் இந்த இர்வினுடைய அழைப்பை ஏற்று அவர் வீட்டுக்கு போறார். சாப்பிட உட்கார்ந்துறார். கூட பாபு ராஜேந்திர பிரசாத் 2 பேரும் போறாங்க. அந்த 2 பேரும் போன உடனே அந்த பட்டாக் மியா கான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, காந்தியடிகள் வந்த உடனே அவன் காலில் வந்து விழுந்து, ஐயா உங்கள் பாலில் இந்த பாவி விஷம் கலந்திருக்கிறான் என்று சொல்லி காந்தியடிகளை காப்பாற்றுகிறார். நமக்கு வந்து கோட்சேயை தான் தெரியும், பட்டாக் மியா கானை யாருக்கும் தெரியாது. இதை எதற்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய வெறுப்புக்கு என்ன காரணம், அதற்கு பின்னால என்ன லாஜிக், அதுதான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு காந்தியடிகள் இன்னைக்கு கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் இந்தியாவில் முக்கியமான ஒரு மாதத்தில் மட்டும் 3 பேரை உயிரோடு தோல் உரித்து கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். லிஞ்சிங். ஒடிசாவில் 1, கேரளாவில் 1, திரிபுராவில் 1. என்ன காரணம் என்றால்,
ஒரே காரணம், அவங்க பங்களாதேஷி. நேற்று ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு, அசாமினுடைய முதலமைச்சர், வெக்கமா இருக்க, ஒரு காலத்துல காங்கிரஸ்காரர் இருந்தார். அவர் சொல்றாரு, பங்காளி மொழி பேசுகிற இஸ்லாமியர்களை சித்திரவதை செய்யுங்கள் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பேசுகிறார், பகிரங்கமா பேசுறார். அவன் அந்த ஊர்ல பெரிய மோலாளியா இல்ல, ரிக்ஷா இழுக்கிறான். அந்த ரிக்ஷா இழுக்கிறவனுக்கு அவன் 5 ரூபாய் கூலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 5 ரூபாய் கொடுக்காதே, அவனுக்கு 4 ரூபாய் கொடுத்தால் போரும், அவனை சித்திரவதை செய்து அவனை அழிக்க வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் பேசுவது. ஏன்னா அங்க தேர்தல் வரப்போகிறது. இப்படி ஒரு வெறுப்பு அரசியலை, இப்படி ஒரு இன அழிப்பு அரசியலை முன்னெடுத்து சமூக நீதி, பொருளாதாரம், எல்லாரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, மனிதநேயம், இவற்றையெல்லாம் கொல்வதற்கான ஒரு முன்னெடுப்பு நீதிமன்றங்களிலே அமர்ந்திருக்கின்ற நீதிபதிகளை பற்றி சொன்னார். நான் தந்தை பெரியார் அவர்கள் பேசிய வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நேற்று தினம் உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கை எவ்வளவு அருமையாக அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அதை ஸ்டே பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் பேப்பர் படிப்பீங்களா, எத்தனை படிக்கல தெரியல. ஒரு 4 நாட்கள் அது என்ன அந்த விதியில் என்ன திருத்தம், அதே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. IIM, IIT உயர்கல்வி நிறுவனங்கள், இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களை சார்ந்த மாணவர்களே கிடையாது. 95 விழுக்காடு, 96 விழுக்காடு உயர் சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கல்வி நிறுவனங்களிலே படிக்கிறார். இந்த கல்வி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் எவ்வளவு தூரம் நிதி கொடுக்கிறது தெரியுமா? ஒரு IIT இப்ப சென்னையிலே காமகோட்டின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயக்குனர். அவருக்கு இப்ப பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு. அவருக்கு பத்மஸ்ரீ விருதுக்கு எது கொடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணாருன்னு அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. இதே மாதிரி IIT நிறைய இருக்கு. இந்த IITல இருக்கிற இயக்குனர்கள், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அத்தனை பேரும் மேல்தட்டு சமூகத்தை, உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள். இதுக்கு கோடிக்கணக்கான பணம் ஒன்றிய அரசினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சம் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இவர்களுக்கு கொடுக்குது. இந்த மாணவர்கள் எங்கே வேலை செய்கிறார்கள்? படித்து முடித்த உடனே அடுத்த கணம் அமெரிக்கா போயிடுவாங்க எல்லாரும். இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய நிறுவனங்கள்ல தலைவர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் எங்கே படித்தார்கள் என்று சொன்னால், இந்த IIMல படிச்சாங்க, இந்த IITல படிச்சாங்க. இவங்க யாருடைய செலவுல படிச்சாங்கன்னா, நாம் எல்லோரும் கட்டுகிற வரிப்பணத்தில் இவர்கள் படித்தார்கள். ஃபீஸ் எல்லாம் ரொம்ப குறைய ஃபீஸ். இதுல என்ன கொடுமை நடந்ததுன்னா, இதுல இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இடஒதுக்கீடு இப்ப கொஞ்ச நாளா வந்தது, ஆனா அவங்க அந்த இடஒதுக்கீடு முழுமையா அலோ பண்றது இல்லை. அந்த மாணவர்களுக்கு கல்லூரியில விடுதிகள் இருக்கிறது. விடுதிகள்னா அந்த விடுதிகள் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அந்த விடுதிகள் சாப்பாடுலாம் சப்சிடைஸ்டு சாப்பாடு. அதுல எப்படி அட்மிஷன் கேட்டீங்கன்னா, நல்ல மார்க் எடுக்கிற பையனுக்கு தான் நல்ல ஹாஸ்டல். நம்ம பையன் எப்படி நல்ல மார்க் எடுப்பான்? 100க்கு 100 எடுக்கிறதுக்கு அவன் இன்னைக்கு தானே அந்த கல்லூரிக்குள்ளே வந்திருக்கிறான். ஆக இவனுக்கு அந்த ஹாஸ்டல் எல்லாம் இடம் கிடையாது. இவ ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோங்க, இவனுடைய ஸ்காலர்ஷிப் நிப்பாட்டிடுவாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது யாரு? அந்த முதல்வரும் அந்த துறை தலைவரும் தான் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கணும். அந்த மாணவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால், திறமையான பட்டியலின மாணவர்கள், திறமையான பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், திறமையான பழங்குடி மாணவர்கள், திறமையான சிறுபான்மை மாணவர்கள் உள்ள போய் சேர்ந்தாலும் இவங்க கொடுத்த நெருக்கடியின் காரணமாக சில பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். சில பேர் கல்லூரியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இது ரோஹித் வெர்முலா என்கிற ஒரு மாணவன் தற்கொலை செய்து வைத்தவர் ஒரு பெரிய கடிதம் எழுதி வைத்து விட்டு இறந்து போனார். அந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் இந்திரா ஜெய்சிங் என்கிற மிகப்பெரிய வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணி, இதை போன்ற கல்வி நிறுவனங்கள் எங்களுக்கு திறக்கப்படல. நாங்க 85 விழுக்காடு மக்கள் இந்த நாட்டில், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், நாங்க 85 விழுக்காடு 90 விழுக்காடு இருக்கிறோம். ஆனா இந்த கல்வி நிறுவனங்கள்ல நாங்க 3 விழுக்காடு கூட இல்லையே. இதை முதலில் தலைவர் ராகுல் காந்தி தான் கிளப்பினார். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு விதிகளை திருத்தி அந்த சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தில் இந்த பழங்குடி மாணவர்களை, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை
பட்டியலின மாணவர்களை சாதி ரீதியாக துன்புறுத்தினால் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு குழுவை நியமித்தது அந்த சீர்திருத்த விதி. இவ்வளவுதான் நடந்திருக்கு. இந்த விதியை அமுல்படுத்தக்கூடாது என்று சொல்லி முற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்கள் பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டம் ஒவ்வொரு ஊரிலும் 10 பேர் 15 பேர் தான். ஆனா தொலைக்காட்சிகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் இரவு முழுவதும் அந்த 15 பேர் நடத்துகிற போராட்டத்தை ஏதோ பல லட்சம் பேர் கலந்து கொண்டதாக காண்பிக்கிறது. எதுக்கு சொல்றேன்? இந்த தொலைக்காட்சி யார் கையில் இருக்கிறது? அதை நண்பர் செழியன் சொல்லிட்டு வந்தார். 5000 விவசாய தொழிலாளி ஒரு 20 நாளா நடந்து கொண்டே இருக்கிறான், ஒரு தொலைக்காட்சியிலையும் கிடையாது. நாட்டில் அமெரிக்க டாலருக்கு ஒவ்வொரு நாளும் ₹1 ₹2 குறைந்து கொண்டே இருக்கிறது, ஒரு தொலைக்காட்சியிலையும் விவாதம் கிடையாது. ஆனால் தொலைக்காட்சி விவாதம் எதை கொடுக்கிறது என்று சொன்னால், நேற்று நம்முடைய பிரதமர் போய் அந்த நம்முடைய படைகள் குடியரசு தன வகுப்பிலிருந்து அந்த படைகள் பின்னால அவங்க பேரக்ஸுக்கு போறாங்க, அதை பிரதமர் பார்ப்பதை இரவு முழுவதும் காமிக்கிறார். வழக்கமா அதானியும் அம்பானியும் என்ன பண்ணாங்கன்னா தொலைக்காட்சிகளைத்தான் அவர்கள் வாங்கிட்டாங்க. நீங்கெல்லாம் இப்ப இரவு நேரம் தொலைக்காட்சியை நம்ம பார்க்க முடியாது. எல்லா தொலைக்காட்சிகளையும் அம்பானியும் அதானியும் வாங்கியாச்சு. நேற்று போன வாரத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா நியூஸ் ஏஜென்சியும் வாங்குறாங்க. நியூஸ் ஏஜென்சி முழுவதும் அவங்க வாங்கிட்டாங்கன்னா இனிமே வேற நியூஸே யாரும் சொல்ல முடியாது. அவர் சொன்னார்ல நம்முடைய ஜிஆர், நீதிமன்றங்கள் இருக்கும், நீதிபதிகள் இருப்பார், நீதி இருக்காது. பாராளுமன்றம் இருக்கும், சபாநாயகர் இருப்பார், ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், வாதம் இருக்காது. இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவரை குடியரசு தினத்தை அன்னைக்கு எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிற நீ? யாராவது அதை பற்றி நாம் கேட்கிறோமா? மத்திய பிரதேசத்தில் குடிநீர் விஷமாக மாறிவிடுகிறது. அதை குடிநீர் குடித்தவர்கள் இறந்து போகிறார்கள். 30 குடும்பங்கள் 40 குடும்பங்களே இறந்து போகிறார்கள். ராகுல் காந்தி போய் துக்கம் விசாரிக்க போகிறார். உடனே என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன குடும்பத்தில் இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வைத்து ராகுல் காந்தி நாட்டை கெடுத்து விட்டார்னு பேட்டி கொடுக்க சொல்றார். அதை நைட்டு பூரா தொலைக்காட்சியில் போடுறார். இது ஒரு பெரிய ஆபத்து. காந்தியடிகள் கொண்டு அன்று எப்படி ஒரு முஸ்லீம் கொண்டான் என்று சொன்னானோ அதனுடைய மறு வருஷம் தான் இன்னைக்கு நடக்கிற விளம்பர யுத்தம். இதைத்தான் காந்தியடிகளுடைய கொலை நமக்கு சொல்லுகிறது. காந்தியடிகளுடைய கொலை இன்னைக்கு கூட நம்ம மதுரை நம்முடைய சென்னை மாநகராட்சியில ஒரு பெண்மணி இருக்கிறார், கவுன்சிலரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, காந்தியை முன்னமே சுட்டிருக்கணும். தைரியமா ஓப்பனா பேசுறார். இந்த நாட்டில் யாரும் கேட்கல. இன்னொருத்தர் இருக்கிறார், ராமபக்தைன்னு சொல்லி கொண்டு ஒரு பெண்மணி. அவர் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி காந்தியடிகளுடைய கட் அவுட்டை வைத்து அதை சுட்டு அதை வீடியோ எடுத்து போடுறார். காந்தியடிகள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் என் அருமை நண்பர்களே, அவர் ஒவ்வொரு நாளும் இறக்கிறாரோ இறக்கவில்லையோ, ஆனால் ஒவ்வொரு நாளும் உயிர்த்து எழுந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் காந்தியடிகள் இருக்கிற மிகப்பெரிய அந்த பணியைத்தான் இன்னைக்கு மக்கள் ஒற்றுமை மேடை செய்திருக்கிறார். மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய கடமை நாம் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அந்த மறதி ரொம்ப ஆபத்தானது. இந்த கொலைக்கு பின்னாலே இருந்தவர்களையும் இந்த கொலை செய்தவர்களையும் இந்த கொலை செய்வதற்கு காரணமான கருத்தியலையும் மக்கள் மத்தியிலே நாம் நினைவூட்டி கொண்டே இருக்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே இந்தியா இருக்காது. காந்தி செய்த ஒரே காந்தி நேரு, ஏன் அவர்களுக்கு இவர் மேல் கோபம்? காந்தி மேலையும் நேரு மேலையும் உங்களுக்கு ஏன் நெஞ்சம் நிறைய இன்னும் விரோதம்? காந்தியும் நேரும் இல்லை என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்டை அவர்கள் ஆட்சியை பிடித்திருப்பார்கள். அதான் அவங்களுக்கு கவலை. RSS இயக்கம் இன்னைக்கு 100 ஆண்டுகளை கொண்டாடுகிறது. காந்தியும் நேருவும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு தான் அவங்க சொல்றாங்க, இது இந்து ராஷ்டிரம் நாங்க கொண்டாந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்கிறாங்கல்ல. காந்தியும் நேரும் இல்லை என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கனவுகள் நினைவுகளாயிருக்கும். ஆனால் காந்தியும் நேருவும் இருந்த காரணத்தினால்தான் காந்தி மேல ராமகிருஷ்ணன் சொன்னார், பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. காந்தியடிகளோட எல்லா விஷயத்திலும் எல்லாரும் ஒற்று போல. இன்னைக்கு கூட சிராவேல் என்கிற ஊர்ல நம்முடைய முதலமைச்சர் ஜீவாவுடைய ஆசிரமத்தினுடைய நினைவு கட்டிடத்தை திறக்கிறார். காந்தியடிகள் அங்கே போகிறார். பார்த்தேன், அந்த மனுஷன் எங்கெல்லாம் போயிருக்கிறார். சிராவயல் நீங்க அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒற்றையடி பாதை,
இன்னைக்கு கூட ஒரு கார் கூட போக முடியாத ஒரு பாதை. அதிலே கூட காந்தி நடந்து அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கிறார். அந்த ஆசிரமத்துக்கு போனவர் ஜீவாவை பார்த்திருக்கார். அப்ப ஜீவா அவர்கிட்ட கேட்கிறாரு, தொழிலின் அடிப்படையில் 4 வர்ணமாக பிரித்து வைத்திருக்கிறார்களே, அதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா மகாத்மான்னு கேட்கிறார். காந்தியடிகளை பார்த்து கேட்கிறார். 4 வர்ணமா பிரிச்சு வச்சிருக்காங்களே, அதுதான் தர்மம் என்று சொல்லுகிறார்களே, அந்த தர்மத்துல உங்களுக்கு உடன்பாடு உண்டான்னு கேட்ட உடனே காந்தி சொல்லுகிறார், ஆமாம் எனக்கு உடன்பாடு உண்டுங்கிறார். ஜீவாவுக்கு ஒரே ஷாக். அடுத்து ஜீவா கேட்கிறாரு, ஒரு பிராமணன் மிகப்பெரிய தப்பு, கொலை, கொள்ளை, காம வெறி செய்தால் அவன் சூத்திரன் ஆயிடுவான்ல அப்படின்னு கேட்கிறார். காந்தியடிகள் சொல்றாரு, அப்படி ஆக மாட்டான், அவன் கெட்ட பிராமணன், நான் நல்ல வைசியன்கிறார். நொறுங்கி போகிறார் ஜீவா. ஆனாலும் கூட தான் நடத்துகிற ஆசிரமத்துக்கு மகாத்மா காந்தி ஆசிரமம் என்றுதான் வைக்கிறார். தந்தை பெரியார் மாறுபட்டார், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மாறுபட்டார். காந்தியடிகள் வாழ்ந்தபோது பல்வேறு இடங்களில், ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்தால் அது உண்மையை தேடி ஓடுகிற பயணமாக நான் மாபெரும் தவறுகளை செய்திருக்கிறேன்னு சொல்றார். காந்தியடிகள் சொல்றார், மாபெரும் தவறுகளை செய்திருக்கிறேன், பாதகங்களை செய்திருக்கிறேன், ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி என்னுடைய வாழ்க்கை உண்மையை தேடிக்கொண்டே ஓடுகிற ஒரு பயணம். அந்த உண்மை என்பதை நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அடைய முடியவில்லை. அந்த உண்மையை அடைவதற்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அவர் சொல்றாரு, ஒரு பள்ளி வாசலுக்குள்ளே உட்கார்ந்து பகவத்கீதையை கையிலே வைத்துக் கொண்டு என்னால் பைபிளை தியானிக்க முடியும்னு சொல்றாரு. இதை விட ஒரு பெரிய ஆன்மீகம் என்ன இருக்கும்? அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மகான், அவனை ஏன் கொலை செய்தீர்கள்? அவரை கொலை செய்ய காரணம் என்ன? அதுக்கு என்ன ஒரே காரணம் என்றால், அந்த காரணத்தை மிக விளக்கமாக, மிக தைரியமாக நீதிமன்றத்திலே பிரமாண வாக்குமூலம் மூலம் தாக்கல் செய்கிறார் அவரை கொண்ட நாதுராம் கோட்சே. எப்படி ராமன் ராவணனை கொன்றானோ, எப்படி கிருஷ்ணன் கம்சரை கொன்றானோ, எப்படி அர்ஜுனன் பீஷ்மரை கொன்றானோ, அதை போல நான் காந்தியை கொண்டேன். என் சனாதன தர்மப்படி, என் பகவத்கீதை சொல்லுவதுபடி நான் செய்தது நியாயம், அது முறை, அது தர்மம் என்று நான் நினைக்கிறேன் என்று பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இப்ப ஜி.ஆர். சாமிநாதன் கேட்கணும். நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கிற பீடம் இருக்கிறது அல்லவா, இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த தேசம் விடுதலை பெற்று அரசியல் சாசன சட்டம் தந்து உங்களுடைய நீதிமன்றங்களுக்கு அளவற்ற அதிகாரத்தை கொடுத்து இந்த தேசத்தில் யாரையும் கேட்டு, எதற்கும் விளக்கம் கேட்டு, யார் தவறையும் சுட்டிக்காட்டி, எந்த தவறையும் கண்டிக்கின்ற இந்த மாபெரும் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கின்ற நீங்கள் ஒருவரை நினைத்தால் சிறையில் அடைக்கலாம், நினைத்தால் சிறையில் இருக்கிறதை திறந்து விடலாம், நினைத்தால் ஒருவருக்கு தூக்கு தண்டனை அளிக்கலாம், நீங்கள் நினைத்தால் தூக்கு தண்டனை அளித்தவரை வீட்டுக்கு போ என்று சொல்லலாம், நீங்கள் நினைத்தால் முதலமைச்சரை கூட பதவி விலகு என்று சொல்லலாம், இந்த அமைச்சர் தான் பதவியிலே இருக்கலாம் என்று சொல்லலாம். அவ்வளவு பெரிய அதிகாரத்தை இன்று தந்தது காந்தியடிகள் கண்ட சுதந்திரமும், காந்தியடிகள் தந்த விடுதலையும், காந்தியடிகள் தந்த இந்த அரசியல் சாசன சட்டம். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் இனிமேல் சனாதனத்தின்படிதான் நடப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, நீங்கள் சொல்லுகிற சனாதனம் என்ன, நாதுராம் கோட்சே சொல்லுகிற சனாதனம் என்ன? இது இரண்டும் ஒன்றுதானா அல்லது இரண்டும் வேறா? காந்தியடிகளுடைய நினைவு நாளாகிய இன்று அந்த கேள்வியை நாம் வைப்போம். ஏனென்றால் அந்த நீதிமன்றத்திலிருந்து வந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள் இந்த நாட்டு மக்களுக்கு விளக்கம் தர வேண்டும். காந்தியடிகளை சாட்சியாக வைத்துக் கொண்டு கேட்போம், நாதுராம் கோட்சே சொல்லுகின்ற சனாதனம் தான் நீங்கள் சொல்லுகிற சனாதனமா என்று நாட்டு மக்களுக்கு விளக்கம் தருங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.